வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று புதன்கிழமை இரவு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 104 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏராளமான தீவிரவாத இலக்குகள் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையிலும் இரண்டாவது நாளாக தாக்குதல்கள் நடக்கின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான விதிமுறைகளை மீறியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதல்களை நடத்துவதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டதற்கும் தமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்கின்றது ஹமாஸ். தாக்குதல் நடத்துவதன் மூலம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிக்க முயற்சிப்பதாகவும் ஹமாஸ் கூறியது. போர் நிறுத்தத்தை எதுவும் பாதிக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆனால் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்துவது சரி என்று ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசா நகரம் மற்றும் காசாவின் வடக்கே உள்ள பெய்ட்லாகியா மையத்தில் குரைஜ் மற்றும் நுசைரத் மற்றும் தெற்கில் கான் யூனிஸ் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள், பள்ளிகள் மற்றும் குடியிருப்பு தொகுதிகளை தாக்கின. காசா நகரத்தில் சாட்சிகள் நெருப்பு புகை மற்றும் காற்றில் எழுவதை கண்டதாக விவரித்தனர். வெடிப்புகள் பல குடியிருப்பு பகுதிகளை உலுக்கின. காசாவின் சுகாதார அமைச்சு 46 குழந்தைகள் மற்றும் 20 பெண்கள் உட்பட மொத்தம் 104 பேர் கொல்லப்பட்டதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறியது. ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு அமைப்பின் கூற்றுப்படி காசா நகரத்தின் தெற்கு சப்ரா பகுதியில் உள்ள அல்பானா குடும்பத்தின் வீட்டின் இடிபாடுகளில் இருந்து 3 பெண்களும் ஒரு ஆணும் மீட்கப்பட்டனர். நகர்ப்புற பிராய்ச் அகதிகள் முகாம்களில் பிளாக் 7 பகுதியில் உள்ள அவர்களின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அபிஷார் குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் கொல்லப்பட்டதாக அது கூறியது. கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் அல்மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான முகாமின் கூடாரத்தில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரு தாய் பயான் அல் ஷவாப் மற்றும் அவரது 4 குழந்தைகளின் உடல்களுக்காக பெண்கள் துக்கம் அனுசரிக்க கூடினர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF புதன்கிழமை மாலை மற்றும் இரவில் டசன் கணக்கான தீவிரவாத இலக்குகள் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினர் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது. இதில் குறைந்தது 21 ஆயுத இயக்கங்களின் தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் குறிப்பிட்டது. இதில் 2 பட்டாலியன் அளவிலான தளபதிகள், 2 துணை பட்டாலியன் அளவிலான தளபதிகள் மற்றும் 17 கம்பெனி அளவிலான தளபதிகள் அடங்குவர். ஹமாஸ் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களில் புதன்கிழமை IDF மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை ஷின்பெட் இணைந்து ஹமாஸ் தளபதிகள் மீது தாக்குதல் நடத்தின. அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலிய விமானப்படை ஹமாஸ் தளபதிகளை தாக்கியது. மேலும் தாக்கப்பட்ட இலக்குகளில் கண்காணிப்பு இடுகைகள், ஒரு ஆயுத உற்பத்தி தளம், ராக்கெட் மற்றும் மோட்டார் ஏவுதளங்கள் மற்றும் நிலத்தடி சுரங்க பாதைகள் ஆகியவை அடங்கும். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த கொலைகார படுகொலையின் போது இஸ்ரேலிய எல்லைகள் ஊடுருவியவர்களும் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நபர்களில் அடங்குவர். ஹமாஸின் நுக்பா படையின் தளபதியாக பணியாற்றிய மொஹாமட் இசா ஆஷார், நுக்பா படையணியின் தலைவராக பணியாற்றிய ஃபுவாஸ் அவிதா மற்றும் பாலைவன லார்ஜ் பிரிவை சேர்ந்த தளபதிகளான மொஹமட் அபு ஷரியா மற்றும் நிடல் அபு ஷரியா ஆகியோர் கொல்லப்பட்ட தளபதிகளில் அடங்குவர். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாத அமைப்பால் நடத்தப்பட்ட கொலைவரி படுகொலையின் போது கிபுட்ஸ் ஐன் ஹஷ்லூஷா மீதான தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய வடக்கு கான் யூனிஸில் உள்ள நுக்பார் நிறுவனத்தின் தளபதியான கட்டாம் மஹர் மூசா காத்ராவும் கொல்லப்பட்டார். IDF போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் நிலைநிறுத்தும் என்றும் போர் நிறுத்த மீறல்களுக்கு உறுதியாக பதிலடி கொடுக்கும் என்றும் மேலும் கூறியது. நேற்று மாலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அலுவலகம் வெளியிட்ட ஒரு சுருக்கமான அறிக்கையில் காசாவில் பலத்த தாக்குதல்களை நடத்த IDF-க்கு உத்தரவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கான காரணங்களை குறிப்பிடவில்லை. இருப்பினும் காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஹமாஸ் பிரகாசமான சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாக அவரது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF துருப்புக்கள் கான் யூனிஸ், டெய்ர் அல் பலா மற்றும் காசா நகரம் மற்றும் அவற்றுக்கிடையிலான மற்றும் கரையோர பகுதிகளிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி வெளியேறிவிட்டனர். காசாவின் வடக்கு மற்றும் கிழக்கில் எல்லையிலிருந்து 1 முதல் 2 மைல் வரையிலான அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேலிய துருப்புக்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை IDF வெளியிட்ட வரைபடம் காட்டுகின்றது. தெற்கில் நகரம் ரஃபா முழுவதும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ளது. புதன்கிழமை காலை இஸ்ரேலிய சிப்பாய் மாஸ்டர் சார்ஜென்ட் ஜோனா எஃப்ரைம் ஃபெல்பாம் கொல்லப்பட்டதாக IDF அறிவித்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் காசாவுக்கான IDF கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தை வரையறுக்கும் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள தெற்கு நகரமான ரஃபாவில் இந்த தாக்குதல் நடந்ததாக ஒரு ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது.
ரஃபாவில் நிலத்தடி சுரங்கப்பாதையை அகற்றிக் கொண்டிருந்த ஐடிஎஃப் பொறியியல் குழுவின் வாகனங்கள் ஒன்று அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தின் மேல் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் சார்ஜென்ட் ஃபெல்பாம் கொல்லப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில நிமிடங்களுக்கு பின்னர் அந்த பகுதியில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகளுக்கு சொந்தமான மற்றொரு கவச வாகனத்தின் மீது பல டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டன. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர். ரஃபாவில் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று புதன்கிழமை ஹமாஸ் மீண்டும் தெரிவித்தது. புதன்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. முழு அளவிலான போர் மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற சாத்தியத்தை அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டது. ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார், நான் புரிந்து கொண்டபடி ஹமாஸ் ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை கொன்றனர். எனவே இஸ்ரேலியர்கள் திருப்பி தாக்கினார்கள், அவர்கள் திருப்பி தாக்க வேண்டும். ஆனால் போர் நிறுத்தத்தை எதுவும் பாதிக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். ஹமாஸ் மத்திய கிழக்கில் அமைதியின் மிக மோசமான பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் தலைவர் வால்கர் டர்க் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டதாக வரும் செய்திகள் திகிலூட்டும் விதத்தில் இருப்பதாகவும் அமைதிக்கான வாய்ப்பை நாம் பிடியிலிருந்து நழுவ விட வேண்டாம் என்றும் அனைத்து தரப்பினருக்கும் தெரிவித்தார். புதன்கிழமை பிற்பகல் வடக்கு காசா நகரமான பெய்ட் லாஹியாவில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு புதிய விமான தாக்குதலை நடத்தியதாக ஐடிஎஃப் கூறியது. அங்கு உடனடி தாக்குதலை நோக்கமாக கொண்ட ஆயுதங்கள் மற்றும் ஆளற்ற விமான உபகரணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் காசாவில் இருந்த 13 பணைய கைதிகளில் ஒருவருக்கு சொந்தமில்லாத உடலை கொண்ட சவப்பெட்டியை ஹமாஸ் குழு ஒப்படைத்ததை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார். தடயவியல் சோதனைகள் அவை 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் காசாவில் இஸ்ரேலிய படைகளால் மீட்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதியான ஒஃபிர் ஸ்தார்பாதியின் உடல்களை செய்தவை என்பதை காட்டியதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறலாகும் என்றும் நேத்தன்யாகுவின் அலுவலகம் கூறியது. அதை ஹமாஸ் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று நிராகரித்தது. மேலும் புதிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இஸ்ரேல் தவறான சாக்குப்போக்குகளை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியது. அமெரிக்கா, எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி ஆகியவற்றால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்பின் 20 புள்ளி காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை செயற்படுத்த வேண்டும். ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதையும் காசாவை இராணுவமயமாக்குவதையும் இஸ்ரேல் முயல்கின்றது. இது நிச்சயமாக அடையப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு புதன்கிழமை கிரியாத் காட்டில் உள்ள அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோமின் சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது கூறினார். இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட இலக்கு இது என்று நேத்தன்யாகு மேலும் கூறினார். திட்டத்தின் பிற கூறுகளுடன் சேர்ந்து நாங்கள் இதில் கட்டங்களாக பணியாற்றி வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிரியாத் காட்டில் எங்கள் அமெரிக்க நண்பர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்ரேலுக்கு இனி அச்சுறுத்தலாக இல்லாத ஒரு வித்தியாசமான காசாவை அடைவதற்கான திட்டத்தில் அவர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றுகின்றார்கள் என்று நேத்தன்யாகு கூறினார். ஒத்துழைப்பு மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்கனவே உலகையே வியப்பில் ஆழ்த்திய விஷயங்களை செய்துள்ளன. ஈரானிலும் மீதமுள்ள உயிருள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதிலும் நாம் வெற்றி பெற்றோம். இதை அடைவோம் என்று யாரும் நம்பவில்லை என்று நேத்தன்யாகு தொடர்ந்தார். நான் நம்புவது போல இதை எளிதான வழியில் அடைவோம் அல்லது கடினமான வழியில் அடைய வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் நாம் அடைய விரும்புவதை அடைவோம் என்று ட்ரம்ப் கூறியதை நேத்தன்யாகவும் குறிப்பிட்டார். மூத்த ஐடிஎஃப் அதிகாரிகள் நேத்தன்யாகுவுடன் இந்த விஜயத்தில் இணைந்தனர். சென்காம் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் பேட்ரிக் டி பிராங் ஆகியோரும் கலந்து கொண்டு நேத்தன்யாகு மற்றும் ஐடிஎஃப் தலைவர்களுடன் பேசினார்கள்.